Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஈஸியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். இன்றைக்கி ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக் ஸ்லைஸாக அதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். எப்போதும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திக்கான ஸ்லைஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு பீஞ்சு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பீஞ்சு அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒன்று ஒன்றா அப்படியே எல்லாத்தையுமே இந்த தோசைக்கல் ஃபுல்லாகவுமே வச்சிடலாம். நம்ம வாழைக்காய் ஃப்ரைலாம் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி மெத்தட் தான். ஆனால் உருளைக்கிழங்குல பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு அது போலவே இன்னொரு சைடுமே நம்ம வேக விடலாம். ஃப்ளேமை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு லுக் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட ஈஸி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்கின் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாய்ஸ்சராகவும் இருக்கிற இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.